Hi guys, welcome you all. PUBG Mobile India பாத்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேர்னால டவுன்லோட் பண்ண முடியல. அது ஏன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து early access தான் கொடுத்திருக்காங்க. அதாவது நார்மலா Play Store ரிலீஸ் பண்ணாம early access கொடுத்திருக்காங்க. பீட்டா டெஸ்டிங் மாதிரி. சோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண முடியல. அது ஏன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டனால அந்த லிங்க் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய என்ட்ரிஸ் வந்துருச்சு. அதனால டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆனா இப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வழி இருக்கு. நாம அத வந்து பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து PUBG வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம நார்மலாக அந்த லிங்க்கில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த லிங்க்கில் நம்ம போனோம்னா இந்த மாதிரி தான் கார்டு தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன் பிகமிங் எ டெஸ்டர்ன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸ் தட் கேன் பார்ட்டிசிபேட் இன் இட் இஸ்ன்ட் அக்செப்டிங் எனிமோர் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நார்மலாக சர்ச்சில் போயிட்டு டேப் அப்படின்னு சொல்லி அடிங்க. சர்ச் பண்ணுங்கள். டேப்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதில் போயிட்டிங்கன்னா மேலே டவுன்லோட் டேப் மொபைல் கிளைண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஏபிக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ண ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோடய ஆப்பு. இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு நார்மலாக ஃபைல் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதுவே ஃபஸ்ட்டு இங்கேயே காட்டுது பாப்புலர் சர்ச்சஸில். இது அப்படியே கொடுத்துக்கோங்க. பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இண்டியான்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா. இது அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் டு ஆக்சஸ் யுவர் ஃபைல்ஸ் தட் யுவர் ஏபிள் டு டவுன்லோட்னு சொல்லி காட்டுது. அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. பர்மிஷன் கேட்கும். இது வந்து மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெயில் டு கிரியேட் OBB ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா எங்கள் மொபைலில் செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. இப்போ என்னோடய மொபைலில் செட்டிங்ஸில் வந்து எனக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய மொபைலில் நான் செட்டிங்ஸ்க்குள்ள போய் காட்டுறேன். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய மொபைலில் இப்படி இருக்குது. உங்களோட மொபைலில் வேறு மாதிரி கூட இருக்கலாம். என்ன பண்ணணுன்னா அப்ளிகேஷன் அண்ட் பர்மிஷன்ஸ் இருக்குது என்னோடய மொபைலில். இது அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப் அப்படிங்கிற ஆப் வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு அலோவ் பண்ணலைன்னா ஆக்சஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது எனக்கு இப்போ அலோவில் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜருக்குள்ளே போய்க்குவாங்க. ஆப் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்புக்குள்ளே வந்துக்குவாங்க. டேப்புங்கிற அந்த ஆப்புக்குள்ளே இங்கே இருக்குது டேப் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இப்போது பர்மிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பர்மிஷனும் இல்லை. நோ பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி காட்டுது. இப்போ அது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணுன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அலோவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலும் மறுபடியும் நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. ஸ்டோரேஜ் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். இப்போ ஸ்டோரேஜ் நீங்கள் வந்துருச்சா இந்த இடத்துல. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஆப்புக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் இந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு இங்கே ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ இன்ஸ்டால்னு காட்டுது. அப்படியே நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி PUBG ஓப்பன் பண்ணி விளையாடுங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் தரேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வருது. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. PUBG மொபைல் இந்தியா நம்ம மொபைலில் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவில் தான் இன்னொரு சூப்பர் வீடியோவில் இருந்து பார்க்குறேன். பை.